வாங்க விண்டோராவோட மர்மமான உலகத்துக்குள்ள போலாம். இங்க 4 சாகச வீரர்கள் ஒரு இடத்துக்குள்ள நுழையறாங்க. அது அவங்களோட ஒற்றுமையையும் மன உறுதியையும் சோதிக்கிற ஒரு உளவியல் புதிர். சரி வாங்க, இந்த பயணத்துல அவங்க கூடவே நாமளும் பயணிப்போம். அவங்க அந்த இடத்துக்குள்ள காலடி வச்ச உடனே அவங்க காதுல கேட்ட விஷயம் இந்த பயமுறுத்துற எச்சரிக்கை தான். யாரையும் நம்பாத, ஏதோ ஒரு பெரிய வஞ்சனை காத்திருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகள் அங்க எதிரொலிச்சது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு நீளமான கல் சுரங்கப்பாதை தெரிஞ்சுது. சுவத்துல எல்லாம் நீல நிறத்துல ஒளி மிரட்டுது, தர முழுக்க மூடுபனி. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சத்தம் கேக்குது. அந்த இடமே அவங்கள பயமுறுத்த தயாரா இருந்துச்சு. அந்த குரலை கேட்ட உடனே மாயாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இது ஒரு சாதாரண வழியே கிடையாது. இது நம்ம மனச குழப்பி சிதைக்கிறதுக்காகவே அமைச்ச ஒரு பொறின்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா அவங்க போன இடம் ஒரு கண்ணாடி அறை. சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் அவங்களோட உருவம்தான் தெரியுது. நூத்துக்கணக்கான பிரதிபலிப்புகள். அது அவங்கள ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்துச்சு. அந்த புதிரோட விசித்திரத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்ணாடியில தெரியற உங்க உருவமே உங்கள பார்த்து கண்ணடிச்சா எப்படி இருக்கும்? லிடியாவுக்கு அதுதான் நடந்தது. அவளோட பிரதிபலிப்பு அதுவா அசைய ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாச்சு. இப்போ அவங்க முன்னாடி இருந்த முதல் பெரிய சவால் இதுதான். ஆயிரக்கணக்கான போலி பிம்பங்களுக்கு நடுவுல உண்மையான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அவங்க முன்னாடி இருந்த பெரிய கேள்வி. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. தனித்தனியா போராடாம அந்த மர்மமான குரல் கொடுத்த க்ளூவை புரிஞ்சுக்கிட்டு 4 பேரும் ஒன்னா நின்னாங்க. அவங்களோட அந்த ஒற்றுமை தான் அவங்கள ஜெயிக்க வச்சு அடுத்த பாதைக்கு வழியும் காட்டுச்சு. அவங்களுக்கு முன்னாடி திறந்த அந்த புது வழி அவங்கள எங்க கூட்டிட்டு போச்சு தெரியுமா? கருமையான இருட்டுக்கு நடுவுல தொங்கிட்டு இருந்த ஒரு பாலத்துக்கு. அதுக்கு கீழே கண்ணுக்கு எட்டாத ஆழத்துல ஒரு பெரிய பள்ளம். பாக்கறதுக்கே நெஞ்செல்லாம் நடுங்குற மாதிரி ஒரு காட்சி. ஒரு பக்கம் அவங்கள பயமுறுத்துற அந்த கெட்ட குரல்கள், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட அசராத அந்த டீம். அவங்களோட ஒற்றுமை எவ்வளோ பலமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். பயம் அவங்கள நெருங்க நெருங்க அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அடட்டா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான சீன் பாருங்க. அவங்களோட ஒற்றுமைங்கிற அந்த ஒரே விஷயம் பயத்தையும் இருட்டையும் விரட்டி அடிச்சு அவங்க போற பாதையே தங்க நேரத்துல ஜொலிக்க வச்சிடுச்சு. முக்கியமா அந்த பாதையை திறந்ததே அவங்களோட அந்த ஒன்றுபட்ட பயணம்தான். அந்த பாலத்தை தாண்டினதும் அவங்க முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கல் சிலை. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சிலையோட கண்கள் திடீர்னு நெருப்பு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அட, அந்த சிலைக்கே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சிலை பேச ஆரம்பிச்சப்போ அது சொன்ன முதல் வார்த்தைகள் இதுதான். அப்போதான் அவங்களுக்கே புரியுது, இந்த இடம் அவங்களோட ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் சோதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பரீட்சைன்னு. ஆனா பாருங்க, இந்த வெற்றி ரொம்ப நேரம் நீடிக்கல. இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி தான். அவங்க எதிர்கொள்ள போறது இதை விட ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருக்க போகுது. அந்த பாதுகாவலர் சொன்ன இந்த வார்த்தைகளோட இந்த கதை இங்க நிக்குது. உண்மையான ஆபத்து இப்போதான் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ கஷ்டத்தை தாண்டின அவங்களுக்கு இதை விட பெரிய ஆபத்து என்னவா இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன தோணுது? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.